ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சியோட ப்ரோக்ராம் செகண்ட் இது பார்ட் 2. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ட்ஸ். போன பார்ட்டில் நம்ம குட் மார்னிங் அனுப்பினோம். இப்போ குட் மார்னிங்கை அடுத்த வேர்டு நிறைய வேர்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். முதல்ல சென்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட்ஸ் போன பேசிக்ஸில் சொன்ன மாதிரி இன்க்ளூட் stdio.h void main open price, இது முக்கியமானது. இப்போ அதே மாதிரி இதில் நிறைய வேர்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு பார்க்க போகிறோம். printf தான் யூஸ் பண்ணணும். printf யூஸ் பண்ண போகிறோம். குட் மார்னிங் போட்டோம். இந்த இதில் தமிழ் ஹேக்கர்ஸ் கிளப் சாயல்குடி. பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி டபுள் கொட்டேஷன்ஸ் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், செமிகோலன் போடுறோம். இப்போ 1 by 1 இப்போ நம்ம லெட்டர்ஸாக ரன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா, இப்போ இதுலேயே நம்ம /10 போடுவோம். /10 போட்டாலும் ஓகே. /10 கொட்டேஷன் பேக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து இப்போ 1 by 1 லெட்டரில் விழுந்துன்னா அடுத்து printf ஓப்பன் ப்ரைஸ் கோலன். இப்போ தமிழ் கிளப் சாயல்குடி /10 இது ஒவ்வொரு வரியாக ரன் பண்ணும்போது பார்க்கணும். இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், சாயல் பை மனோ தரன் செமிகோலன் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இன்றைக்கி மாதிரி கெட் சிஹெச் போடணும். சிஹெச் செமிகோலன் க்ளோஸ் ப்ரைஸ். ஃபைலில் போய் சேவ் பண்ணணும். சேவஸ் கொடுக்கணும். சேவஸ் கொடுக்கும்போது மனோ 1.cன்னு சேவ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணணும். Ctrl F9 கொடுத்தா இந்த மாதிரி 1 by 1 வரும். இதுதான் நம்மளோட கான்செப்ட்ஸ். பொதுவாக சி ப்ரோக்ராம் நிறைய ஐடி கம்பெனியில் டாப் லெவலில் இருக்குது. காரணம் எல்லாத்துலேயும் எல்லா மிஷினையும் ரன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. இதனால தான் ஐடி கம்பெனிலாம் டாப்பில் இருக்குது இந்த காலகட்டத்தில். அடுத்து நெக்ஸ்ட்டு